ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நான் ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். நியூ மாம் லைஃப்னு சொன்னால் எல்லாரும் ஸோ கியூட் ஸோ ஹாப்பின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் இன்சைடில் நடக்க ரியாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஹானஸ்டாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இருக்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் குவைத்துடைய அப்டேட்லேருந்து குவைத் விளாக்லேருந்து எல்லாமே நம்ம வந்து டே டு லைஃப்பில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்டு பேபி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அல்குத்து போனப்போ எடுத்த வீடியோ தான். இது வந்து நான் இப்போ எடுக்கல, இந்த ப்ராப்ளத்துக்குலாம் முன்னாடி போனப்போ எடுத்த வீடியோஸ் இது வந்து. ஸோ உங்கள்ட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கலான்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிடிக்காத ஆளே இருக்காது, எல்லாருக்குமே இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த அல்குத்து இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்னா இப்போ வந்து கொஞ்சம் குவைத்தில் வந்து நார்மலாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்போ இருந்ததை விட இப்போ பார்க்குறதுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் சொல்ல போனால் நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. பட் வந்து இன்சைடில் என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு அமைதியாக இருக்குது. சொல்ல போனால் குவைத்தோட ஏர்போர்ட் மட்டும் தான் இன்னும் ஓப்பன் பண்ணாமே வச்சுருக்காங்க. என்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கூடிய சீக்கிரமே அதுவுமே ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு ட்ரை பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரி இப்போ குவைத்தில் என்னோட நியூ மாம் லைஃப் வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஹானஸ்டா ரியாலிட்டியா இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் என்னன்னா, ஷெடியூலே இல்லை. மார்னிங் நைட்டுன்னு டிஃப்ரென்ஸே இல்லை. ஸ்லீப் ப்ராப்பரா இல்லை. டைம் கான்செப்ட் டோட்டலி சேஞ்ச். சம்டைம்ஸ் தூங்குவோம், அப்புறம் சடனா பேபி வந்துட்டு முழிச்சிடுவாங்க. அப்பதான் ரியலைஸ் ஆகும் நான் என்ன டேல இருக்கேன்னு கூட தெரியல அப்படின்ட்டு. பிஃபோரா பேபினா ஃபுல்லா ஃப்ரீடம் இருக்கும், அதாவது பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன். ஆனா இப்போ நான் சாப்பாட்டுக்கு பிளானு, ஸ்லீப் பிளானு, பிரேக் பிளானு எல்லாமே பேபியை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும். ஈவன் சிம்பிளா டீ குடிக்கணும்னாலும் கூட நம்ம டைமிங்க பார்க்கணும். ரொம்ப டயர்டா இருந்தாலும் ரெஸ்டே எடுக்க முடியாது. பாடி டயர்டு, மைண்டு டயர்டு. ஆனா பேபிக்கு நம்ம தான் கேர் கொடுக்கணும். ஆனா ஒரு ஸ்டேஜில் ஸ்ட்ரென்த்தே வரும், நான் மேனேஜ் பண்ணிட்டேன்னு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனும் வரும். சம்டைம்ஸ் ஹாப்பி மூமெண்ட்டும் இருக்கும். பேபி ஸ்மைல் பண்ணும்போது எல்லாமே நமக்கு மறந்துடும். ஆனா கொஞ்சம் எமோஷனல் மூமெண்ட்டும் இருக்கும். எப்படின்னா டயர்டு ஃபீலு, லோன்லினஸ்ஸு, கன்ஃபியூஷன். ஆனா அது எல்லாமே டெம்பரவரி தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த லைஃப் வந்துட்டு ஈஸி இல்லை, பட் மீனிங்ஃபுல்லா இருக்கும். எவ்ரி ஸ்மால் மூமெண்ட்டும் நம்மளுக்கு ஸ்பெஷலா தான் ஃபீல் ஆகும். பிஃபோர் பேபி லைஃப் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பேபி லைஃபும் டோட்டலி நமக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ரெண்டு லைஃப்மே நமக்கு வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இதுதான் என்னோட நியூ மாம் லைஃபோடைய ரியாலிட்டி. நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது ரொம்ப ஷார்ட்டா என்கிட்ட ரியாலிட்டி லைஃப்னா எப்படி இருக்கு. குவைத்தில் நான் வாழும் போது இன்னுமே அதை விட கஷ்டமா சூழ்நிலை தான் போகும். எப்படின்னா ஈவன் யாருமே நமக்கு ஹெல்ப் இருக்க மாட்டாங்க. ஸோ தனியாக தான் பேபியை பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலையில நான் இருந்துட்டு இருக்கேன். ஈவன் பேபிக்கு இப்போ 6 months கிட்ட ஆயிடுச்சு. ஆனாலும் பேபிக்கே நான் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. வீட்டு வேலையிலேருந்து பேபியை பார்க்கணும். ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் கேட்பாங்க எப்படியே மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் நான் ஒன்று தான் சொல்லுவேன், தனியாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண கற்றுக்குவோம். நம்ம ஃபேமிலியோட இருக்கும் போது நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா ஃபேமிலியில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு இருப்பாங்க. அப்போனே நம்ம எதுவுமே கற்றுக்க மாட்டோம், நம்ம ஃப்ரீயாகவே இருப்போம், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம தனியாக இருக்குமோ அன்னைக்கு தான் நமக்கு வந்து கஷ்டத்துலையுமே நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்க ஆரம்பிப்போம். நான் அப்படித்தான். என்னுடைய கஷ்டம் நான் படலன்னு சொல்லல, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு நடந்த சிசேரியன் முடிஞ்சு யாருமே ஹெல்ப் இல்லாம ஹஸ்பண்டும் டியூட்டிக்கு போயிடுவாங்க. ஈவன் அவங்க 10 days மட்டும் தான் லீவ் எடுத்து இருந்தாங்க. 10 daysலயே பாத்தீங்கன்னா 1 week ஹாஸ்பிட்டலே போயிடுச்சு. மீதி கொஞ்ச நாள் தான், ஒரு 5 நாள் வீட்டுல இருந்தாங்க, அப்புறம் டியூட்டி போயிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி நானும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டயர்டா தான் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நான் தனியா இருக்கிறதுனால நிறைய விஷயத்த கத்துக்கிட்டதுனால எனக்கு இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபிகேஷனா தான் இருக்கு. நான் ஈவன் ரொம்ப கஷ்டப்பட்டாலும். அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது என்னோட பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம நியூ மாம் லைஃப் ரியாலிட்டி அப்படிங்கறத வந்து நான் உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இதை நான் காமனா சொல்லியிருக்கேன், பட் இன்னும் தனியா இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கறதுதான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்க கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ லைஃப் இஸ் யூ ஆர் நாட் லான்.
கமெண்ட்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்ன போல தனியா இருந்து, அதாவது அம்மாவோட ஹெல்ப்பும் இல்லாம மாமியாரோட ஹெல்ப்பும் இல்லாம தனியா இருந்து ரன் பண்ற ஒவ்வொரு கேர்ள்ஸுமே ரொம்ப பெரிய ஷெட்யூல் கொடுத்து தான் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு நான் வீட்டில் வந்து முட்டானதே நான் வச்சுட்டேன். இப்படிதான் நான் சமைக்கும் போது உங்களுக்கு தெரியாது நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் ஒரு டைமும் என் பேபியை போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அவங்க எப்படின்னா அதை நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். உங்கள்ட்ட நான் ஷார்ட்டா சொல்லணும்னா, இன்னைக்கு அடுப்பை ஆன் பண்ணிட்டேன்னா பேபியை செக் பண்ணிட்டு வருவேன். அடுத்து வெங்காயம் போட்டுட்டு முடிச்சுட்டு பேபியை செக் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் போகும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்துட்டு சூழ்நிலைமை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டா இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கஷ்டப்படாம நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கறது தான் நான் இந்த லைஃப்ல இருந்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெளியில போயிருந்தோம். குட்டிக்காரனா அடிக்காது கடி. பூனை ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? ஆமா, எனக்கு தான் பூனை ரொம்ப பிடிக்கும். இங்கன்னு இல்லை, எங்க போனாலுமே சரி எல்லா பூனையும் பார்த்து எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கும். ஈவன் நான் ஏதாச்சும் என்னுடைய ஹேண்ட்பேக்ல வச்சிருந்தாலோ இல்லை நான் கடையில ஏதாச்சும் நான் வாங்கினாலும் அப்படியே கொடுத்து சாப்பிட கொடுத்துருவேன். ஏன்னா அதுங்க ரொம்ப பாவம் இல்லை, யார் தான் சாப்பாடு போடுவா நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அப்ப வந்து நம்ம வந்து கொடுத்துடணும் டக்குன்னு. இதுன்னு இல்லை, எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் சரி அது அப்பாவே வாயிலா ஜீவன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்கணும். ஈவன் நான் எங்க வெளியில போனாலுமே நான் சாப்பிட்றேனோ இல்லையோ அவங்களுக்காகவே நான் எடுத்து என்னோட ஹேண்ட்பேக்ல வச்சிருப்பேன். எப்பவுமே ஏதாச்சும் ஒருத்தவங்களை ரோட்ல நான் பார்த்தேன் அப்படின்னா நான் கொடுத்துருவேன். நீங்க எல்லாரும் நினைப்பீங்க என்ன அவங்க இவங்கன்னு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அது அப்படி பழகிடுச்சு. நான் அதனால அப்படிதான் நான் பேசுவேன். ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இங்க வந்து எல்லா திங்ஸுமே கிடைக்கும். பட் என்னன்னா சம்டைம்ஸ் ரேட் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஊர்ல உள்ள அத்தனை திங்ஸுமே இங்க இருக்குது, இல்லாமனா இல்லை. அதுவும் இல்லாம இந்தியால இருந்து ப்ராடக்ட்ஸும் சரி வெளில இருந்து வர ஒரு நாடுல இருந்து நமக்கு வந்து நிறைய திங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனால் நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோஸ் நான் இப்போ ஷூட் பண்ணல. அதாவது இந்த ஷாப்பிங் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஷாப்பிங் பார்க்க இந்த ப்ராப்ளத்துக்கு முன்னாடி நான் போன ஷாப்பிங் இப்போ இல்லை. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நான் வீட்லேயே வந்துட்டு ஒரு ஆயிலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஹேர் ஃபால் ரொம்ப நல்லாவே கண்ட்ரோலாக இருக்கு, ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஈவன் நம்ம ப்ரெக்னெண்ட்ல இருக்கும்போது கூட டெலிவரி ஆனதுக்கப்புறம் எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப இருந்துச்சு. ஆனால் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. நான் ஃபுல்லாக இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இதை போல் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.